இதான் நான் அவனை பத்தி போற லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் அவனை பத்தி பேசி தேவையில்லாம இன்ஸ்டாகிராம்ல இவரை வச்சு நம்ம வந்து வியூஸ் எல்லாம் நம்ம ஒண்ணு ஏத்திக்க வேணாம். நம்ம வேற ஏதாவது நல்லதா போட்டு நம்ம வியூஸ் ஏத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த விஷயத்த நான் சொல்ல வந்தேன். நான் ஓகே ஆயிடுவேன். சீக்கிரமாவே நான் ஓகே ஆயிடுவேன். நான் இனிமே என் வேலையில என் ஹெல்த்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும். என் ஃபேமிலியை நான் பார்க்கணும். நான் அந்த வேலையை பார்க்குறேன். தயவு செஞ்சு இவன்கிட்ட யாரும் ஏமாந்துடாதீங்க. நல்லா பேசி நல்லாவே ஏமாத்துவார் சார். நல்லாவே பேசுவார். தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட பேசி ஏமாறாதீங்க. ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிருக்கவங்க, நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்றது ஒருத்தவங்க மூலியமாக வந்து சொன்னால் மட்டும் பத்தாது. வெளியே வந்து எப்படி அஃபெக்ட் ஆனீங்க ஏதானுங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு வெளியே வந்து பயப்படாமல் சொல்லுங்கள். இவங்க ஒன்றும் பெரிய இதாக கிடையாது. வெளியே வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, நியாயம் கிடைக்கணுமோ கிடைக்கும். அவன் பண்ணுற பாவம் எல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இப்போ இல்லைனாலும் எப்போவாச்சும் அவனுக்கு கிடைக்க தான் போகுது. அதனால யாரும் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நாமெல்லாம் உண்மையாகவே நம்ம மனசு அப்படி இருந்திருக்கு. அதனால தான் இப்படி நம்ம ஏமாந்துருக்கோம். ஓகே பரவாயில்ல, போச்சு. அதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. காசு தானே நம்ம சம்பாரிச்சிக்கலாம். அவன் கேவலமான அசால்ட்டாக ஒரு நம்மளை ஏமாத்திட்டு சம்பாதிக்கிறவன், அவனை வந்துட்டு கடவுள் வந்துட்டு இன்னும் அப்படி விட்டுட்டு இருக்காருன்னா, நமக்கு எப்போ கொடுக்கணுமோ கடவுள் அதை அப்பப்போ கொடுப்பாரு. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல வேலை இப்படி ஒரு இவனால இவ்வளோதான் அஃபெக்ட் ஆயிருக்கும், இவ்வளோதான் நமக்கு பாதிப்பு இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு நான் என்னோட புலம்பலுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதை வந்துட்டு பார்த்து தயவு செஞ்சு யார் யார் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, நான் ஓகே ஆயிடுவேன் நினைக்கிறேன். ஓகே ஆயிடுவேன். ஓகே பாய். போதும், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டே பை டே நானும் இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு ஓகே ஆயிடுவேன், நான் நாளையிலேருந்து எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லி நான் அதாவது ஒரு கட்டத்தில் அவங்கவுங்களுக்கா தோணும், அவங்கவுங்க திருந்துவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இது பெர்மனெண்ட்டாக இந்த ஜென்மம்லாம் இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் பொறுக்க முடியல. அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுக்கிறேன். ஓகே பாய்.